ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். இப்போ இவருக்கு ஜாய் கிறிஸ்டோ அப்படின்றவங்க கூட 2வது திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடக்கும்போது ஜாய் கிறிஸ்டோ 6 மாதம் பிரெக்னன்சியா இருந்தாங்க. அப்படி இருந்தோ அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணது ரொம்ப சர்ச்சையா தான் போனுச்சு. ஆனா அவங்க 2 பேரும் ஹாப்பியான லைஃப்ல தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சடனா ஜாய் கிறிஸ்டோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சென்னை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன புகார் அளிச்சிருக்காங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என் கணவர், கருவில் இருக்கும் என் குழந்தைக்கு அவர்தான் அப்பா. முதல் மனைவியை விட்டு சட்டபூர்வமாக பிரிந்து வாழ்வதாக தான் சொன்னார். அதை நம்பிதான் அவரோடு ஒன்றாக வாழ்ந்தேன். 1.5 மாதங்களுக்கு முன் அவர் திடீர்னு எங்களெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சுட்டாரு. அவரும் நானும் ஒன்றாக வாழணும், அதுதான் காவல்துறையிடம் கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிஸ்டோ சொல்லியிருக்காங்க. அந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஆல்ரெடி முதல் மனைவி இருந்து அவங்களுக்கு 2 குழந்தை. அவங்கள பிரிஞ்சுதான் இப்ப செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவியை மீட் பண்ணதாகவும் அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டதாகவும் இந்த நியூஸ் இப்ப வந்திருக்கு. இதனாலதான் ஜாய் கிறிஸ்டோ அவர்கள் 2 பேருக்குள்ள மிக சண்டையா போயிட்டு இருக்கு. இதை ஜாய் கிறிஸ்டோ கேட்டதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை அடிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. செகண்ட் மேரேஜ் முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்ப பிரிய போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளில செம்மையான ஜட்ஜஸா இருக்காரு. படமும் நடிச்சிருக்காரு. இப்ப இந்த நேரத்துல இவருக்கு இப்படி வரதுனால கண்டிப்பா இவரோட பேர் மிகப்பெரிய கலக்கம் அடையும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த நியூஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்சேஷன்ல கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.